கிழக்கு மாகாண பாதுகாப்பை உறுதிப்படுத்த விசேட அதிரடிப்படை. தேர்தலின் பின்னர் அமைச்சரவையில் மாற்றம். ஐநா மனித உரிமை பேரவை ஆசனத்துக்காக இலங்கை போட்டியிடாது. பிரித்தானியா விடுத்திருந்த பயண எச்சரிக்கையை வாபஸ் பெறுமாறு கோர ஜிஎல் பேரேஸ் பிரித்தானியாவுக்கு விஜயம். தொடர்வது விரிவான செய்திகள். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்பட்டதாக இலங்கை அரசு கூறிக்கொள்ளும் முன்னாள் போராளிகளுக்கென புனர்வாழ்வளிப்பதாக கூறி லீசிங் கம்பெனிகளுக்கு ஆட்பிடித்துக் கொடுக்கும் நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் பலரும் தற்போது ஈடுபட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் உள்ள முன்னாள் போராளிகள் 25 பேருக்கு புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு லீசிங் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து முச்சக்கர வண்டிகளை வழங்க உள்ளது. இதற்கான கலந்துரையாடல் கடந்த 29ஆம் திகதி வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் போராளிகளுக்கு முச்சக்கர வண்டிகளை வழங்குவதற்கான நடைமுறைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் முச்சக்கர வண்டியினை பெறுவதில் விருப்பம் உள்ளவர்கள் எதிர்வரும் 3ஆம் திகதியில் இருந்து எதிர்வரும் 15ஆம் திகதிக்குள் விண்ணப்பங்களை பெற்று பூரணப்படுத்தி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதன்படி முதற்கட்டமாக 25 முச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட உள்ளன. எனினும் முச்சக்கர வண்டியை பெற விரும்புவோர் சாரதி அனுமதி பத்திரம் உடையவர்களாகவும் வேறு வருமானம் இல்லாதவர்களாகவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது குறித்து பரிசீலிக்கப்படும் இடத்து அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் முச்சக்கர வண்டிகள் வழங்கப்படும். இவ்வாறு தெரிவு செய்யப்படுவோர் ஆரம்ப கட்டமாக எதுவிதமான முற்கொடுப்பனவுகளும் வழங்க வேண்டியதில்லை. அதன் பின்னர் வழங்கப்பட்டு அடுத்த மாதத்திலிருந்து பணத்தை ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டும். இதன் கால எல்லை 48 முதல் 72 மாதங்கள் வரையானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யுத்தத்தினால் கால்களை இழந்தவர்களுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி போக்குவரத்து திணைக்களத்துடன் புனர்வாழ்வு அமைச்சின் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வகையில் தொழில்நுட்ப ரீதியில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கும் அடுத்த கட்டமாக முச்சக்கர வண்டிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதேவேளை கடந்த 15ஆம் திகதி யாழ் மாவட்டத்தில் உள்ள புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 25 பேருக்கு முச்சக்கர வண்டிகள் வழங்குவதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன்படி இதுவரை 35 பேர் விண்ணப்பங்களை பெற்றுள்ளதுடன் 10 பேர் விண்ணப்பங்களை பூரணப்படுத்தி ஒப்படைத்துள்ளதாகவும் எனினும் எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் முழுமையான விண்ணப்ப படிவங்களை நிறுவத்தில் ஒப்படைக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு உதவிகள் எனும் பேரில் லேசிங் கம்பெனிகளுக்கு ஆட்பிடித்துக் கொடுக்கும் நடவடிக்கைகள் நடப்பதாகவும் இதனால் முன்னாள் போராளிகளாகிய தாம் இத்தகைய உதவிகளை நிராகரித்து வருவதாகவும் அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எங்களுக்கு தேவை இத்தகைய உதவிகள், எனினும் உதவிகள் எனும் பேரில் ஏமாற்று வேலைகள் நடைபெறுகிறது என தெரிவிக்கும் முன்னாள் போராளிகள் வவுனியா கூட்டத்தில் இருந்து இடைநடுவில் வெளிநடப்பும் செய்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட அதிரடிப்படையினர் நிலைநிறுத்தப்பட உள்ளனர். இன்றைய தினம் முதல் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எதிர்வரும் 8ஆம் திகதி நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்களை முன்னிட்டு இந்த விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கும் கூட்டமைப்பில் அங்கம் வைத்துக் கொண்டே தனித்து போட்டியிடும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையில் மோதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக MLAM அத்தாவுல்லா ஆதரவாளர்களுக்கும் ரவுப் ஹக்கீம் ஆதரவாளர்களுக்கும் இடையில் அடிக்கடி மோதல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இதேவேளை தேர்தல் சட்ட விதிமீறல்கள் குறித்து 300 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்களின் பின்னர் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி, பெட்ரோலிய வளம் உள்ளிட்ட அமைச்சுகள் தொடர்பில் உன்னிப்பாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிலரது அமைச்சு பதவிகளில் மாற்றம் அல்லது பறிப்பு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆசனத்திற்காக இலங்கை போட்டியிடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்புரிமை தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் இலங்கை போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள 67ஆம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான உறுப்புரிமை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 47 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இதில் 18 ஆசனங்களுக்காக வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. 2008ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆசனத்துக்காக இலங்கை போட்டியிட்டு தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் பிரித்தானியாவுக்கு அவசர விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். பிரித்தானிய அரசினால் அண்மையில் தமது நாட்டு பிரஜைகளுக்கு விடுத்திருந்த பயண எச்சரிக்கை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைச்சர் லண்டன் விஜயம் செய்துள்ளார். இலங்கைக்கு பயணம் செய்வது குறித்து பிரித்தானியா விடுத்திருந்த எச்சரிக்கையை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு அந்த நாட்டு அதிகாரிகளிடம் பீரிஸ் கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த சந்திப்பு இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக்க அமுனுகம தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுடைய இயக்கங்கள், மேற்குலக நாடுகளுக்கு எதிரான அமைப்புகள் போன்றவற்றினால் தமது பிரஜைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என பிரித்தானியா எச்சரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெறும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும், பெண்கள் பாலியல் ரீதியான தாக்குதல்கள் தொடர்பில் விழிப்புடனும் சுய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் இருக்க வேண்டும் என கோரியிருந்தது. இந்த பயண எச்சரிக்கை பிரித்தானிய சுற்றுலா பயணிகளின் இலங்கை வருகையை வரையறுக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை வரவேற்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் போது இந்தியாவுக்கு சென்ற புகலிட கோரிக்கையாளர்களை வரவேற்பதாக மீள்குடியேற்ற அமைச்சர் குணரட்ன வீரகோன் தெரிவித்துள்ளார். நாடு திரும்பும் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்படுவர் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுமார் 1 லட்சம் இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியிருப்பதாகவும் இதில் 68,000 பேர் அரசாங்க முகாம்களில் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் நிறுவனத்தின் உதவியுடன் சுமார் 5,000 புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியாவை சென்றடையும் இலங்கையர்களை மீளவும் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கொக்கோஸ் தீவுகளில் நேற்றைய தினம் 81 புகலிட கோரிக்கையாளர்கள் மீட்கப்பட்டனர். இந்த படகில் பயணித்தவர்கள் இலங்கையர்களாக இருக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. படகு பயணிகளை தடுத்து நிறுத்த இலங்கை பல்வேறு வழிகளில் முயற்சி மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சி வெளிவகார பேச்சாளர் ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார். பொருளாதார நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே இலங்கையர்கள் ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோருவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை உடனடியாக நாடு கடத்தும் திட்டம் கிடையாது என ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் கிறிஸ் பிரான் தெரிவித்துள்ளார். புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் உன்னிப்பாக ஆராயப்பட்டு மெய்யான காரணங்களுக்காக புகலிடம் கோருவோருக்கு புகலிடம் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புகலிட கோரிக்கையாளர்களின் கோரிக்கை தரவாக ஆராயப்பட்டதன் பின்னரே நாடு கடத்துவது குறித்து தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக சிறுவர்கள் பகடைக்காய்களாக்கப்படக்கூடாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கேகாலையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 61ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவ மாணவியரை பிழையாக வழிநடத்தி அவர்களை வீதியில் இறக்கி போராட்டம் நடத்தும் சூழ்ச்சி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் நாடு சரியான பாதையில் செல்கின்றது என்ற செய்தியை மக்கள் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துரைப்பர் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நட்பு ரீதியாக கால்பந்து விளையாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்துக்கு வந்த இலங்கை கால்பந்து குழுவினரை அங்கிருந்து வெளியேற்றுமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த இலங்கை கால்பந்து அணியை தமிழகத்துக்கு வர அனுமதித்ததற்காக இந்திய மத்திய அரசாங்கத்தையும் அவர் கண்டித்துள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரியின் அணியினர் சென்னையில் உள்ள சென்னை பாரத ரிசர்வ் வங்கியின் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஜெயலலிதா வெளியிட்ட அறிக்கையொன்றில் கூறப்பட்டுள்ளது. இந்த அணியினர் சென்னை நேரு விளையாட்டரங்கில் சென்னை சுங்க இலாகாவுடன் ஒரு போட்டியில் விளையாடியும் உள்ளனர்.
இப்படியான போட்டியை அங்கு நடத்த அனுமதி வழங்க நேரு விளையாட்டரங்கு பொறுப்பதிகாரிக்கு அதிகாரம் கிடையாது என கூறிய ஜெயலலிதா இந்த போட்டியை அங்கு நடத்த அனுமதித்ததற்காக அந்த அதிகாரியை தற்காலிக பணி நீக்கம் செய்து இதுகுறித்து மேலதிக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை வேலம்மாள் மேல்நிலை பள்ளியுடன் கால்பந்தாட வந்த இலங்கையின் ரத்தினபுரியைச் சேர்ந்த ஹில்பர்ன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 8 மாணவர்களையும் அங்கிருந்து வெளியேறுமாறு ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.